ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஈட்டி ரணக்கல்லியினுடைய மொட்டுக்களை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி மொட்டுக்கள் இருக்காங்க, அதனால் நான் காமிக்கிறேன். அதோட அழகையும் ரசிக்க வேணாமா? அப்புறம் பூக்கள் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன், அதில் அதையும் ரசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்து 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 ரசிக்கணுங்க. அதை நம்ம யாம் கண்ட இன்பம் இவ்வையகம் பெருகன்னு எல்லாத்தையுமே உறவுகளுக்கு காமிக்கணும். என்ன ஒரு அழகா, ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு காய் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்களேன். அட்டகாசமான அழகு இல்லை? கீழெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டு இவளை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓகே, நான் சனி ஞாயிறில் மழை வரணும்னு வேண்டுறதை விட்டுட்டு சனி ஞாயிறு மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னாக்க, இந்த க்ளீனிங் ஒர்க் பார்க்குறதுக்கு மழை இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து நிறைய பேர் ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாக மூலிகை வைங்க, ஒரு சைடு ஃபுல்லாக காய்கறிகள், அப்புறம் கீரைகள் அப்படிங்கிறீங்க. கீரைகள் இப்போ நம்ம அதிகமாக போடலை, மரம் மாதிரி இருக்கக்கூடிய கீரைகள் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. முன்னாடி போட்ட மாதிரி முன்னாடிலாம் 45 கீரைகள் இருந்தது, இப்போ அப்படிலாம் கிடையாது. வேணும்னா ஏதாவது ஆசை இருந்தால் டபக்குன்னு ஒன்று போட்டுக்கிறோமே தவிர மற்றபடி பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய கீரைகள் தான் வச்சுருக்கோம். ஸோ அதை இது பண்ண முடியாது. நீங்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துக்கலாம்னு நினச்சிக்கிறேன். என்ன அப்படின்னா, மூலிகைகளை மட்டும் தனியாக வைங்க. நாங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25-30 மூலிகைகள் செப்பரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை மட்டும் செப்பரேட் பண்ணி ஏதாவது ஒரு ஓரம், இந்த ஓரத்தில் வச்சு மூலிகை வனம்னு எழுதி கூட வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவு அப்படி தான் இருந்தாகணும். முடிஞ்சால் பூச்செடிகளை மட்டும் கூட ஒரு தனியாக செப்பரேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எப்படின்னு தெரில, செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியப்பட மாட்டேங்குதுங்க. அதனால தான் நான் அந்த வேலையை செய்கிறதில்ல. நானும் இதை எத்தனை தடவை எவ்வளோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், முடியலை. அதுவும் இப்போ 2 நாளில் நான் ஒத்தையில் உட்காந்து இந்த வேலையை பார்க்குறது எப்படின்னு தெரியலை. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அட்வைஸ், வழிகாட்டுதலோடு தான் இதெல்லாம் நான் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய ஐடியா கொடுங்க, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, இதை இந்த இடத்துல வைங்கக்கா, அது அந்த இடத்துல வைங்கக்கான்னு சொல்லி எனக்கு பிளானிங் கொடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற வேலையாவது கம்மியாகி ஒர்க் பண்ணுற வேலையில் இறங்குவேன். 2 டேஸ் முழுமையாக இறங்கிடணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிறேன். பார்க்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா காமிக்க முடியுமோ அதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம். ஓகே,